விசுவாசத்தை துவக்கிறவர் அவர் தான், முடிக்கிறவர் அவர் தான். ஆனா அந்த விசுவாசத்தை நம்ம கர்த்தரிடத்துல என்ன செய்யணும்? கேட்கணும், ஜெபத்துல கேட்கணும். கர்த்தாவே, அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை எனக்கு தாங்க. நம்புவதற்கு ஏதுவல்லாது இருந்தோம், ஆபிரகாம் நம்பிக்கையோடு போய் விசுவாசித்தாரு, அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க. அது கேட்கணும். அல்லையா? நான் அந்த விசுவாசத்தெல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சூழ்நிலை வந்த விசுவாசம் தடுமாற்றம் அடைந்து விடும். அல்லையா? நம்ம அநேக நேரத்தில் அப்படிதான் தடுமா இருக்கிறோம். அல்லையா? எவ்வளவு விசுவாசத்தில் இருக்கிற மாதிரி இருப்போம், பிரச்சனை வந்துருச்சுன்னா நாமே காரியங்களை செய்ய ஆரம்பிப்போம். அல்லையா? இல்ல, இந்த காரியத்தில் கர்த்தர் தான் எனக்கு செய்வார், அவர் தான் எனக்கு இதுல விடுதலை தருவார், அவரால் தான் கூடும் என்று அப்படியே யோசபாத்தை போல பாடகர் குழுவை முன்னால் நிறுத்துவோமா? என்ன செய்வோம்? என்ன இருந்தாலும் நம்ம யுத்த வீரர்களை வச்சு அடிச்சு பார்ப்போம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அவர் நமக்கு உதவி செய்வார் நினைச்சிட்டா கூட போயிருக்கலாம். ஆனா அப்படி இல்லை. முழு விசுவாசம் பாடகர் குழுவினரை முன்னால் நிறுத்தலாம். அல்லையா? அப்படிதான் நம்முடைய வாழ்க்கைகளை கேட்கணும். ஆண்டவரே, கர்த்தாவே, எனக்கு அந்த விசுவாசத்தை தாங்க. அல்லையா? அவர் சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, சந்தேகப்படாதே. அல்லையா?